கிரைஸ்டோடு சேர்ந்தது தான் கிறிஸ்மஸ். சொல்லுவோம் கிரைஸ்ட் மேஸ். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை ரோமர்கள் காலத்தில் விசேஷமானது. அவர்களுக்கு ரோமன் கேத்தலிக்ஸ் அவர்களுக்கெல்லாம் விசேஷமானது. அவர்களை சார்ந்த ஒரு பண்டிகையாக அது கருதப்படுகிறதுக்கு ஆதாரமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே இந்த கிறிஸ்துமஸ் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவின் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பண்டிகைக்கு முதல் கிறிஸ்துமஸ் அப்படின்னு ஒரு விசேஷமான 2024 நியூ ஐடியல் ரெவலேஷன் ஆஃப் திஸ் வேர்ல்டு. நியூ ஐடியல் ரெவலேஷன் ஃபார் திஸ் வேர்ல்டு. தலையில் சொல்லுவோம் அவர் நாமும் அதிசயமான ஆலோசனை கத்த வல்லவனுடைய நித்திய சமாதானப்படுது என்னப்படும். அதனால கிரைஸ்ட் அப்படிங்கிறது எங்கள் எல்லாருக்கும் சொல்லிடுது. கிரைஸ்ட் மேஸ் அதில் சொல்லுவோமா? அப்படியே ஏசப்பா கூட கிறிஸ்துமஸ் கொண்டாடும் பொழுது அவர் எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாக இருக்கிறார். அதில் சொல்லுவோம் இந்த வாழ்க்கையிலே நான் அவரை சார்ந்து கொண்டேன், என் தந்தை இல்லை தாய் இல்லை என்ற துக்கம் என்னை மாற்றி சந்தோஷத்தை கொடுத்தது. இந்த நிமிஷம் வரையிலும் எனக்கும் உங்களுக்கும் அவர் தந்தையாக தாயாக இருக்கிறார். அதே சொல்லுவோமா? இதெல்லாம் ஒரு வாயில பேசிட்டு போற விஷயம் இல்லை. அந்த தந்தையுடைய இதயம், அவருடைய இதயம் நோக்கி வந்து பிறருக்கும் தந்தை போல வித்தையான அன்பு காட்ட செய்கிறது. இந்த மந்தையாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அந்த வித்தையான அன்பை பெற்று அந்த பரம தந்தையுடைய ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு தந்தையை போல இருக்க வேண்டும், ஒரு தாயை போல இருக்க வேண்டும், சகோதரனுக்கு சகோதரனை போல இருக்க வேண்டும், பெரியவர்களுக்கு பேர பிள்ளைகளை போல இருக்க வேண்டும். உலகத்திலே தாயை இழந்தவர்களுக்கு, தந்தை இழந்தவர்களுக்கு, இறந்து இல்லாதது போல இருக்கிறவர்களுக்கு உண்மையான ஒரு அன்பின் குடும்ப ஐக்கியம் தான் சார். நான் கண்ணீரோடு சொல்லுவேன், வாரத்தோடு சொல்லுவேன், மிகவும் ஆனந்த சந்தோஷத்தோடு சொல்லுவேன். இந்த உலகத்தில் எத்தனை கோடி வருகிற கிரேட் மாஸ் இருந்தாலும் இந்த கிறிஸ்துமஸ் என்று சொல்லுகிறது பெரிய ஒரு மகிழ்ச்சியான குடும்பம். கரங்களை தட்டை கத்திரிக்கு மகிமை உண்டாகலாம். போதும் போல இருக்கிறார். நான் உனக்கு தந்தையை போல இருக்கிறேன், தாயை போல இருக்கிறேன். M stands for மேரி அண்ட் ஜோசப். இயேசுநாதர் பிறந்த உடனே மரியாதை தான் முதல்ல பார்த்தாங்க. என் கண்ணே, என் மணியே, என் முத்தே, என் அழகே, என் ரசமே பார்த்து ரசிக்கிறாங்க. மேரி அண்ட் ஜோசப். அடுத்தது இன்னொரு லெட்டர் என்னது? ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஏஞ்சல்ஸ். இது உலகத்தில் எங்கேயுமே சொன்னது கிடையாது. இதை சொல்லிக் கொண்டது பெருமைப்படுறேன். ஏன்னு கேட்டால் அவர் சில வேலையில் முன்னேற்ற கொண்டு போடுறார். இப்படி சொல்லி அப்படி எந்த பேர்லையும் கொண்டாடுறது அர்த்தம் இருக்கான்னு கேட்டால் எங்கோ கொண்டாடுறோம், ஏங்க திண்டாடுறாங்க. அர்த்தம் ஏ ஃபார் ஏஞ்சல்ஸ். ஏன்னு கேட்டால் அந்த பிள்ளை பிறந்து மரியாதை ஜோசப்பை சந்தோஷம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் மனுஷனுக்கு பெரிய உண்டாவதாக என்று தூதர்கள் வந்து பாடினார்கள். பெயர் பாடுது வானத்தில் பாடிக்கிட்டு இருக்கும்போது ஏஞ்சல்ஸ் வானத்தில் வந்து பாடினாங்க. எத்தனை பேர் எத்தனை பாட்டு பெயர் பாடினாங்க, வானத்தில் வந்து பாடினாங்க. அதுதான் ஆண்டவருடைய கிறிஸ்துமஸ். வானத்தில் வந்து பாடினார்கள். அதிலே சொல்லுவோமா? கூடி பாடினார்களாம். பரம சேனையின் திரள் தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. ஏன்னா பாவம் செய்து தேவ மகிமையற்று போன இந்த உலகத்துல அந்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சும்மா உட்காந்துக்கிட்டு அப்பா அப்பான்னு சொன்னா அப்படி சொல்லாத. நீ அப்பாவுக்கு பிள்ளை சந்தோஷமா இருந்து சொல்லு. உன் தவறெல்லாம் விட்டுட்டு அப்பான்னு சொல்லு. அப்பா நீ அப்படின்னு சொல்ற மாதிரி பாவத்துல இடத்தை அழுதுகிட்டு உலகத்துல பாவம் மன்னிப்பு தானம் வாங்கிக்கிட்டு இனி பரிசுத்தமான பிள்ளையா இருந்து அப்பான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிதான் உன்னதத்தில் இருந்த தேவனுக்கு அந்த மகிமையை செலுத்தும்படி
அல்லேலூயா. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போன பிறகு அந்த தேவ மகிமையை கொடுத்து நான் பாவம் செய்யவில்லை, நான் பரிசுத்தமாய் வாழ்கிறேன், நான் தப்பித்தவர் ஏதாவது கோபித்தாலும் சண்டை வந்து விட்டாலும் மன்னிப்பு கேட்டு சிறுபிள்ளை போல மாறி அவருக்காக வாழ்கிறேன். இந்த உலகத்தில் யாருமே சாத்தான் கிடையாது, சத்து கிடையாது. ஒரே ஒரு சாத்தான் பிரச்சனை உண்டாக்குறான், அவனை தான் ஜெயிக்கிறோம். எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்லுகிற இருதயத்தோடு வாழ்கிறது தான் அந்த சமாதானமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு அளவில்லாத ஆனந்தம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஒரு பாட்டை உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே ஆண்டவருடைய சரியா பிள்ளைங்களாம் மன்னிப்பு திருப்பிட்டாங்க, மகிமை இழந்து போனாங்க. ஆதாம் சந்ததி பாவம் செய்து இப்போ தேவனுடைய மாறிட்டாங்கன்னு சொல்லி சமாதானம் வந்துருச்சு. அந்த சமாதானம் தேவனுக்கும் நமக்கு இடையில சமாதானம் வந்துருச்சு. அதனால மற்றவர்களை பார்த்தாலும் சமாதானத்தை சொல்கிறோம். இந்த சமாதானத்தை ஏற்றுக்கொண்டு அங்கே வாங்க, இந்த குப்பையடி போன்ற உலகத்தில் நம்ம என்னத்துக்கு திரும்ப பெருக்கி குப்பையை அடிக்கிட்டு சுத்தமாக உட்கார வேண்டியது இருக்கு. குப்பையே இல்லாத ஒரு உலகம் இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே வாழ்ந்துட்டு மக்களுக்கு சொல்கிறோம். அதுதான் கிறிஸ்மஸ். அதனால பூமியிலே சமாதானம், மனுஷனுமே நமக்கு அந்த சந்தோஷம் ஆண்டவரோடு இருந்த உடனே, அந்த சந்தோஷம் நம்பிக்கை வந்த உடனே சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களா? ஜாலியாக சந்தோஷமா பேசணும். இந்த மாதிரி ஒரு ஜாலி கிறிஸ்மஸ். இந்த ஜாலி அறியாத கிறிஸ்மஸ் எல்லாம் ஃபூலி கிறிஸ்மஸ். ஜாலி கிறிஸ்மஸ் வேணுமா? ஃபூலி கிறிஸ்மஸ் வேணுமா? ஜாலி கிறிஸ்மஸ் நிறைய சொல்லுவோம். வாட்ஸ்அப் ஜாலி கிறிஸ்மஸ் தூங்க மாட்டாரு. அப்போ விலப்படுதாண்டாரு, உற்சாகமாக இருக்கு. நிறைய சொல்லுவோம். என்னதான் நமக்கு முதல் இப்படி இருந்தாலும் விளையாம இருந்தாலும் அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க, எத்தனை இன்பமானது. அந்த சந்தோஷத்தை ஒரு 100 கிராம் வாங்க முடியுமா? ஒரு 50 கிராம் சந்தோஷம் கூடியா, ஒரு 100 கிராம் சமாதானம் கூடியா, கொஞ்சம் நிம்மதி ஒரு கிலோ கூட வாங்க முடியுமா? அதுதான் ஆண்டவர் தருகிற ஆசை. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம். மனுஷர் மேல் பெரிய பார்த்த உடனே எல்லாரும் மனுஷனா போக என்ன அவன் இவனே உலகத்தில் பிறந்தாலும் இருக்காதபடி அப்படிப்பட்டவர்களை நேசிக்கக்கூடிய பிரிய நமக்கு வருகிறது. பிரிய வந்து விடுகிறது. ஒரு நேரம் பிரிவு வந்து விடுகிறது, பிரிவு வந்து பிறகு பிரிய வந்து விடுகிறது. அதுதான் ஏன் உயிர் உள்ள கிறிஸ்துமஸ். அல்ல சொல்லுவோமோ, அவன் பிரியம் உண்டாவதாக இதைத்தான் கொண்டாடணும். அதான் ஏ ஃபார் ஏஞ்சல்ஸ். அவன் தான் பாடினாங்க. அவன் வானத்திலிருந்து பாடினதுனால தான் இம்மட்டும் எத்தனையோ பிரச்சனை வந்து சமாதானம் மாறிக்கிட்டு இருக்கு. குடும்பத்தில் சமாதானம் வந்துகிட்டு இருக்கு. தேவ பிள்ளைகளுக்கு சமாதானம் வந்துகிட்டு இருக்கு. அலையிலே சொல்லுவோமா, அலைகளில் திரண்டு ஓடினாலும் அங்கே ஒரு படகு அமைதியாக பெரிய செல்வது போல ஒரு நிலையை நமக்கு தந்திருக்கிறார். அலையிலே சொல்லுவோமா, அல்லேலூயா. அடுத்தது MA, அடுத்தது என்னது? எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஷெப்பர்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஷெப்பர்ட், அதாவது இயேசுநாதர் பிறகு மேரி ஜோசப் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தூதர்கள் வந்து ஏஞ்சல்ஸ் பாடுறாங்க. மேரி ஜோசப் பார்த்துக்கிட்டு ஏஞ்சல்ஸ் பாடும்போது, அந்த பாடிக்கிட்டு இருக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஷெப்பர்ட்ஸ் என்ன செய்கிறாங்க கேட்டு வனாந்திரத்தில் காட்டுக்குள்ள வானத்தில் பாடுறாங்களே கேட்டு துரிதமாய் ஓடுகிறார்கள். சொல்லுகிறதற்கு அப்போ ஆண்டவர் மேய்ப்பர்களை சொல்லுகிறதற்காகவே தெரிந்து கொண்டார். வனாந்திரத்தில் இருக்கும்போது இல்லை மந்தைகளை மேய்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டு சத்தம் கேட்குது. ஆண்டவர் நேரங்காலம் ரொம்ப தெரியும். அதனால் அழகாக பாட்டு சத்தம் கேட்ட உடனே அவங்க எல்லாரும் ஆனந்தப்படுறாங்க. ஷெப்பர்ட்ஸ். அப்போ 3வது யார் பார்த்தது? இயேசுடைய பிறப்பை பார்க்கும்படி யாருக்கு முதலாவது செய்தி வந்தது? மேய்ப்பர்களுக்கு. சபையின் மேய்ப்பர்களுக்கெல்லாம் இந்த கிறிஸ்மஸில் ஜனங்களுடைய உள்ளங்களை அறிஞ்சு அந்த பிறப்பை பற்றி சொல்றது இல்லை. அறியாத ஜனங்களுக்கு பாஸ்டரும் சொல்லி மற்றவங்களுக்கும் சொல்லும்படி சொல்லி கொடுக்கறது தான் அது உண்மையான கிறிஸ்மஸ். நாமெல்லாம் விஷயம் ஹாப்பி கிறிஸ்மஸ்னா விஷ் ஆல் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லணும். விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ்னா உனக்கு எனக்கு தான் கிறிஸ்மஸ். விஷ் ஆல் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொன்னால் சபையானது மற்றவங்களுக்கு சொல்கிற கிறிஸ்மஸ். அப்படிப்பட்ட கிறிஸ்மஸை சொல்கிறதுக்கு தான் என்ன செய்யுது? ஷெப்பர்ட்ஸ் கட்சிக்கிட்ட ஷெப்பர்ட்ஸ் மேய்ப்பர்கள். அப்போ ஊழியக்காரர்கள்லாம் நீ சபையில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேய்ப்பர்கள்
சொல்லி முடிச்சிடுறாங்க. முடிச்ச பிறகு பாமர மக்கள் சொன்னதை சொல்லணும் விழிப்புணர்வு மாதிரி கண்டதையும் கேட்டதையும் தீவிரமாக ஓடி போய் சொன்னாங்க. அப்போ நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும்? தீவிரமாக ஓடி போய் சொல்லணும்னு சொன்னால் மேய்ப்பர்கள் சொல்லி முடிச்சிடல. அதுக்கு பிறகு அதை கேட்ட யாவரும் ஆங்காங்கே சொன்னதுனால தான் இன்னைக்கு உலகத்தில் எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்போ ஷெப்பர்ட்ஸுக்கு அடுத்தது யார் அதை பெற்றுக்கொண்டது சொல்லுங்க? ஷெப்பர்ட்ஸ். முடிஞ்சு போச்சு. எஸ் எம் ஃபார் மேரி அண்ட் ஜோசப், ஏ ஃபார் ஏஞ்சல்ஸ், எஸ் ஃபார் ஷெப்பர்ட்னு சொல்லியாச்சு. அதுக்கு ஷெப்பர்ட்ஸ்லாம் சொன்னதை கேட்டு சமுதாயத்தில் அது பரவி போச்சு. சமுதாயத்தில் இப்படி போடணும் போட்டு அது சொல்லுது, இந்த மாதிரி வேட்டு போடுங்க சொன்ன கேட்டுக்கிட்டே இருந்த நானே வெடிச்சிட்டேன், நீ புக்கில் உள்ளத்தை உடைச்சிட்டேன் அப்படி சொல்ல அந்த சொல்லுது. என்னன்னா அடுத்தது ஷெப்பர்ட்ஸ்லாம் சொன்ன உடனே சொசைட்டி சமுதாயத்தில் இந்த கிறிஸ்மஸ் பாவிச்சு. அதனால தான் கிறிஸ்மஸ் முடிஞ்சில்ல, இன்னொரு இயேசு சொசைட்டியில் உள்ளவங்களாம் கேட்டு சொன்னதுனால தான் நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். என்ன சொல்லுவோம்? அதனால் நெக்ஸ்ட் எஸ் ஃபார் சொசைட்டி. அப்போ கிறிஸ்மஸ் மாத்திரம் இல்லை, கிரைஸ்ட் மாஸ். இது 2024 முன்னாலே தெரிஞ்சாலும் again and again first ideal revelation of God of inspiration to the shepherds. அப்போ இதை சொல்லிக் கொடுக்கும்போது என்ன செய்யணும்? சொசைட்டியில் போய் கண்டிப்பாக சொல்லணும். சொல்லுகிறது கிறிஸ்மஸ்ங்கிற வார்த்தையை வச்சாவது விளக்கம் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ ஒன்று சொன்னாலும் சரி, உங்களுக்குள்ள அவர் இருக்கார்ல, அந்த வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வார்த்தை வந்துக்கிட்டே இருப்பார். அவன் நொந்து போய் கிடக்கிற உள்ளத்தில் இது புதிதான ஒரு சந்திப்பை உருவாக்குகிறது. அதனால என்ன கேட்டால் இதை சொல்லுங்க. 1000% வார்த்தையை கேட்டு ஒன்று என்னமோ சொன்னாரியா அப்படின்னு சொல்லுங்க. என்ன சொன்னார்? ஆகா 5 3 எடுத்து 4 எடுத்து சொல்லியிருக்கேன். அப்போ மாஸ் சொல்லி என்ன சொல்லுங்க? எம்இஆர்எஸ் எம்இஆர்எஸ் இல்லை, எம்இஆர்எஸ்னா செவ்வாய்க்கிழமை மார்க்ஸ். அந்த மார்க்ஸ் இல்லை, மார்ச்சும் இல்லை, மாஸ் MASS அப்படின்னா கிரைஸ்ட் மாஸ். அப்போ கிறிஸ்து நிமித்தம் ஒரு பெரிய கூட்டம் போடுது. இன்னைக்கு எம்ஜிஆர் உலகத்தில் மதிப்புக்குரிய முதலமைச்சர் இறந்து போன போது தாயின் தந்தைக்கு அழுதது போல அழுதார்கள். அது பொலிட்டிக்கல் மாஸ். ஆனால் பிறகு சிவாஜி கணேசன் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் அவர்கள் மறித்தார்கள். எல்லாரும் இங்கே போனேன், இங்கே அப்போ ரட்சிப்பு வந்தார்களே, அவர் ரட்சிக்கப்படவில்லையே. நடிகர் திலகம் உலகத்தில் எல்லாத்தையும் உருவமாய் நடித்து காண்பித்தார். அங்கே சொல்லப்படுகிற அந்த கதைகளை எல்லாம் அந்த உணர்வுகளை கொண்டு அப்படியே மக்களிடத்திலே சேர்த்து விடுவார். என்ன பாடுறாங்களோ அந்த பாட்டு உணர்வை அப்படியே சேர்த்து விடுவார். இயேசுவுக்காக அதை சேர்த்து விட்டாரா? அப்போ there is one great mass that is called Cinefield Mass. Cinefield Mass is also one mass that is not a spiritual mass. Political mass there is in this world, that is not spiritual mass, that is not glorifying mass. A mass means Christ. Mass means the mass only for Christ. ஆகவே கிரைஸ்ட் மாஸ், இயேசுவுக்காக மாசு. அது எங்கேயாவது கூட்டம் வச்சா கூடி முடிஞ்சிருது. நெடுக கன்வென்ஷன், நெடுக சபைகள். நீங்கள் உலகமெங்கிலும் உலக ரட்சகரை அறிந்து கொள்ளும்படி உலகமெங்கும் உள்ள நாடுகளிலே அது சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. அதுதான் கிரைஸ்ட் மாஸ். ஆர்சி சர்ச்சில் கேட்டால் மாசுக்கு போயிட்டு வந்தீங்களா? அவங்ககிட்ட போய் கேளுங்க, மாசுனா என்னங்க? அது மாசுனா மாசு தான். கிரைஸ்டுக்காக கிரைஸ்ட் நிமித்தமாக வந்த மாஸ் தான் கிரைஸ்ட் மாஸ். அது ஷார்ட்லி கிரைஸ்ட் கிறிஸ்மஸ், கிறிஸ்துமஸ், கிரைஸ்ட் மேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதெல்லாம் சொல்லி இந்த ஒரு நியூ ரெவல்யூஷன், ஒரு தாட்டை சொல்லி ஆகா என்ன அருமையாக இருக்குன்னு சொல்லும்போது பொறுமையாக சொல்லி உரிமையோடு அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள நீங்கள் இந்த சிறுமைப்பட்ட ஜனத்துக்கு சொல்லுவது எத்தனை பெரிய அருமையான காரியமாக இருக்குது. இன்னைக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு போய் இந்த கிறிஸ்மஸ்ங்கிற வார்த்தையை சொல்லிடுங்க. அப்படி கிறிஸ்மஸ்னால் என்னங்க சொல்லிடுங்க. அப்போ அதெல்லாம் ஒரு அழகு இருக்குது. இதெல்லாம் பைபிள் காலேஜில் படித்தது இல்லை. ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர்
இதில் சிந்தனை செய்யப்படவே அப்படி இன்ஸ்பிரேஷன் கொண்டு வந்து கிறிஸ்மஸில் என்ன ஆனது அப்படின்னு கேட்டால் இது ஒரு ஸ்பெஷல் ரெவலேஷன். இது சொல்லிக் கொள்ளுகிறதுனால எல்லாருக்கும் ஒவ்வொருத்தர் விதமான ரிலேஷன் இருக்கும். அதெல்லாம் சபையில் சொல்லணும். இதை பாஸ்டருக்கு மட்டும் வெளிப்படுத்துவார், உங்களுக்கும் வெளிப்படுத்துவார். நீங்களும் நியூ ரெவலேஷன், நியூ தாட்ஸ் ஆஃப் ரெவலேஷன் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் இன் யுவர் ஹார்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் தட் மஸ்ட் கம் டு தி பிரசன்டேஷன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி காட்ஸ் பீப்புள். இதை வந்து கொடுக்கணும். ஒரு புது பாட்டு பாடணும், புதிய ரகசியம், புதிய காரியங்களை சொல்லணும். அதுதான் புதிய கிறிஸ்மஸ். போனதெல்லாம் பழைய. எனக்கு வந்து பிள்ளைகள் செய்ய வேண்டிய வேலை பார்க்க சந்தோஷமாக இருக்கும். அழகாக அப்படியே போட்டு பார்க்கும்போது எல்லாம் ஆண்டவர் விழுப்புமாக செய்திருக்கு. எனக்கு என்னென்னா இதே மாதிரி போடுறதுல காரணம் என்னென்னா எதாவது நாங்கள் ஆல்வேஸ் டெக்கரேட்டிவ் சர்ச். அப்படி இதெல்லாம் காரணம் தானே. இதே மாதிரி போட சொல்லி போட்டு 4 பேர் கல்யாணம் நடந்தது. வருஷம் முழுவதும் கல்யாணம் நடந்தோம். கண்ணாடியும் பூசி விடாததுனால கல்யாண சபை, மங்கள சபை, மணவாளன் சபை, மகிழ்ச்சியான சபை, புகழ்ச்சியான சபை அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறோம். அதனால் வருஷம் போடுவேன். ரொம்ப வருஷம் முழுவதும் சந்தோஷம். போட்ட அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கிளம்பி வேணுமா? காசெல்லாம் கொடுத்துட்டேன். காசை பற்றி பிரச்சனை இல்லை. இயேசை பற்றி புகழ்றதுக்கு அவங்க வந்து மவுசோடு செய்கிறாங்க பாருங்க, அதான் மகிழ்ச்சி. ஆகையினால கர்த்தர் ஆசீர்வாதத்தை போய் வாங்கிட்டு வந்தவங்க செய்தவங்க எல்லாருக்கும் நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்னையா கிறிஸ்மஸை பற்றி ஏதாவது இன்னொரு கூட என்ன பேச போகிறீங்க? நான் என்னது பேசுவேன்? அவர் பேசுகிறேன் தானே பேசுவேன். டிவி பெட்டி என்ன சத்தம் வருதோ அதுதான் வெளியே அனுப்புவோம், அதான் சொல்லுவோம். மலையில சொல்லுவோமா? அதனால் பொறாமை, எரிச்சல், ஒருத்தர் அற்பமாக நினைக்கிறது, ஒருத்தர் வந்து மட்டமாக்குறது, இந்த புத்தி உள்ளவன் பொய்யான கிறிஸ்மஸை கொண்டாட முடியாது. அவன் சந்தோஷமாக இருக்க மாட்டான். மனைவியை பார்த்து எப்போ பார்த்தாலும் நீ ஒன்றுக்கு உதவ மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இவன் ஒன்றுக்கு உதவ நடத்தும். புருஷனை பார்த்து ஐயா என்ன ஐயா பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி நீ ஒன்றுமே கொண்டாட நடத்தும். ஒருத்தர் ஊக்கப்படுத்தி சந்தோஷப்படுத்தணும். சும்மா எடுத்து பேசாலும் சந்தோஷம் பேச தப்பு இல்லை. புருஷனுடைய சிலையா அவர் மனைவி புருஷனும் என்ன பேசணும், அவன் சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கணும். உப்பு மசாலை, உப்பு காரம், புளிப்பு, துவப்பு எல்லாம் சேர்ந்து அரிஞ்சுவை உணவு தான் சாப்பிட நல்லா இருக்கும். வீட்டில் சின்ன சின்ன சண்டைகள் வரணும், சின்ன சின்ன வருத்தங்கள் வரணும், இப்படி சொல்லிகள் வரணும், இதுதான் சொல்லணும். ரைட்டு சரியில்லை, நாங்கள் சரிப்படுத்தி சொல்லணும். அப்படிலாம் சரிப்படுத்தி வாழ்றதான் குடும்பம். அப்படியே மரத்தை வாங்கி இங்கே ஒரு மரம் வேற ஒரு மரம் வச்சுட்டு அதை பார்க்க கதவு மாதிரியே இருக்கான். இங்கிட்டு வச்சிருக்கணும், அங்கிட்டு வச்சிருக்கணும், மேலே வச்சிருக்கணும், அழகான கதவு. அப்படித்தான் செதுக்கி சரி பண்ணி வாழணும். இல்லையே சொல்லுவோமா? எல்லாத்தையும் அந்த மரியாதை என்ன பாடுபட்டு கூடவே இருந்து இயேசுவை பெற்றெடுத்த சாட்சி. இல்லையே சொல்லுவோமா? கீழே போனால் மேலே சீக்கிரம் வந்துடணும். அல்லேலூயா. Happy Christmas, Merry Christmas. 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 Happy Christmas. 1 2 3 Happy Christmas. கட்டி வாழ்வோம், கர்த்தருக்குள்ளே நாம் இருப்போம். Happy Christmas, Merry Christmas, Happy Christmas, Merry Christmas. ஒரு பாஸ்டர் போய் கைதட்டி பாடுனா ஹார்ட் அட்டாக் வராதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். அந்த பாஸ்டர் மீட்டிங்கில் ஆமோட தட்டின மாதிரி உடதோட தட்டின மாதிரி தட்டிக்கிட்டு இருந்தவங்க பரம தட ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுல கர்த்தரை மகிமைப்படுத்த மெதுவாக தட்டினாங்க. கைகளை தட்டுறவங்க ஹார்ட் அட்டாக் வராது, டாக்டருடைய புது கண்டுபிடிப்புன்னு சொன்ன உடனே அப்படி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாஸ்டர்ஸ். நம்ம என்ன செய்யணும்? தட்டுவோமா? Happy Christmas, heart attack வராத கிறிஸ்மஸ். Happy Christmas, heart attack வராத கிறிஸ்மஸ்.
Merry Merry Christmas. ஆட்டத்தாய் வராத கிறிஸ்மஸ். கத்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் என் உயிரை எத்தி வேண்டுதல் அருள் செய்வார். கத்தரிடம் மகிழ்ச்சியாய் இருந்தால் இதயமே வேண்டுதல் அருள் செய்வார். கத்தரின் மன மகிழ்ச்சி இருந்தால் பல ஔஷதம் மருந்து அதுதானே. கத்தருக்குள் மகிழ்ச்சியாயிருந்தால் அதுதானே நமது வேதம் சொல்லுகின்றதல்லவா. டாக்டர் சொன்னது திருந்தி, வேதம் சொன்னது பொந்தி. கர்த்தருக்கு மனமகிழ்ச்சியாய் இருதய வேண்டுதல் அருள் செய்யும் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு பலன். கர்த்தருக்கு மனமகிழ்ச்சியாக இருப்பது உங்களுடைய பலன். மனமகிழ்ச்சி அந்த ஔஷதம் இல்லையா சொல்லுவோமா? அதான் மனமகிழ்ச்சியா இருந்த அதுவே ஔஷதமே. மனமகிழ்ச்சி முக வளர்ச்சியை தரும். காலையில் வரும்பொழுது சுண்டைக்காய் மாதிரி வந்தா கூட வெளியே போகும் பொழுது முகம் எப்படி இருக்கும்? சுண்டைக்காய் மாதிரி தக்காளி பழம் மாதிரி இருக்கும். என்ன சொல்லுவோமா? ஆமா, கர்த்தரை போய் அவர்களை கிஸ் பண்ணணும். கர்த்தரை போய் நம்ம கிஸ் பண்ணணும் இருக்கணும். ஒரு கணவனை ஒருத்தர் கொஞ்சம் கிஸ் பண்ணி கொஞ்சம் அன்பா பிள்ளைகளை கிஸ் பண்ண அழகா இருக்கணும். இல்லை அந்த அழகு எங்கிருந்து வரும்? பேரண்ட இல்லையா? கிடையாது. தேவ சமூகத்தை நிறைய சொல்லுவோம். வேற மை மந்திரத்தை ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். பழைய வருடம் கடந்தது, புதிய வருடம் வருகிறது. பழைய வருடம் கடந்தது, புதிய வருடம் தொடருது. பழைய வருடம் போகும்போது புதிய வருடம் வரப்போகுது. ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் வரும்போதும் அந்த பழைய வருடம் போய் புதிய வருடம் வரும்போது நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, பழைய வருடம் கடந்தது, புதிய வருடம் தொடருது, வரப்போகுது. பழைய வருடம் கடந்து போகிறது, புதிய வருடம் வரப்போகிறது. ஆனால் பூமியில் உள்ள மனிதர்கள் நமது உள்ளம் புதிதாக மாற வேண்டும். சபையில் மாத்திரம் உலகத்திலேயே அதுதான் இயேசு உயிரோடு இருக்கிறார். அலையிலே சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய வருடம் கடந்தது, புதிய வருடம் தொடருது. பழைய வருடம் கடந்தது, புதிய வருடம் தொடருது. புதியதில் உள்ள மனிதன் நமக்கு புதிதாக மாற வேண்டும், புதிதாக மாற வேண்டும். நான் பாட்டு புதுசு அப்படின்னு சொன்னால் வருஷம் புதுசாக போகும். நிறைய சொல்லுவோம். புவி மீதில் உள்ள மானிடர் உள்ளம் புதிதாக மாற வேண்டும். புவி மீதில் உள்ள மானிடர் உள்ளம் புதிதாக மாற வேண்டும். வாசிங்க. புவி மீதில் உள்ள மானிடர் உள்ளம் புதிதாக மாற வேண்டும். தட்டி பாடு, கத்தரை பாடு, நன்றி சொல்லி பாடு, வாய் திறந்து பாடு. கைகள் தட்டி பாடு, கத்தரை பாடு, நன்றி சொல்லி பாடு, வாய் திறந்து பாடு. பழைய வருடம் ஒழிந்தது, புதிய வருடம் தொடருது. அப்போது பழைய வருடம் பழைய வருடம் கடந்தது, புதிய வருடம் தொடருது. புவி மீதில் உள்ள மானிடர் உள்ளம் புதிதாக மாற வேண்டும், புதிதாக மாற வேண்டும். புவி மீதில் உள்ள மானிடர் நமதுள்ளம் புதிதாக மாற வேண்டும், புதிதாக மாற வேண்டும். பழைய வருடம் போச்சு, புதிய வருடம் வருதுன்னா இந்த கிறிஸ்துமஸுக்கு பிறகு கொண்டாடி முடிச்சுட்டு தொடர்ந்து நாம் திட்டாடாதபடி அவர் வாதத்தில் மன்றாடி, ஆண்டவரே
உம்மோடு கூட என்னுடைய உறவு எப்படி இருக்கிறது? என் குடும்பத்தோடு உள்ள உறவு எப்படி இருக்கிறது? சபை விசுவாசிகள் மத்தியில் இந்த உறவு எப்படி இருக்கிறது? சமுதாயத்தின் மத்தியிலே நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் என்று நாமே ஆராய்ந்து பார்த்து மானிட நமது உள்ளம் புதிதாக மாற இந்த நாட்களை நாம் பயன்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. அதிலே சொல்லுவோமா? ஃபார் யுவர் பிளஸ்ஸிங். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா. இன்னைக்கு ஆண்டவருக்கு பிறந்த நாள். அவருக்கு பிறந்த நாள் என்ன சொல்லுவாங்க? செல்லம், என் தங்கம், என் கண்களை சொல்லுவோம். ஆனால் அந்த ஹேப்பி பர்த்டேல ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த குமாரனை பற்றி இட்டர்னல் வேர்டு, கிரேட் வேர்டு என்ன சொன்னாலும் ஒரு வார்த்தையை பார்ப்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 31-32. இப்பதான் விஷயத்துக்கு வர்றோம். அதிகாரம் 31-32 இல்ல. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராய் இருப்பார். இந்த ஒரு வார்த்தையை தான் ஆண்டு கொடுத்தார். இப்போ அவர் குழந்தையா இருப்பார், இளைஞனா இருப்பார், வாலிபனா இருப்பார். 33 வருஷத்துல மக்களுக்கு வழிகாட்டி வாழ்ந்து முடிப்பார். அவர் மகாத்மா யார், இவர் யார், இவர் யார்னு சொல்லும் பொழுது இவர் பெரியவரா இருப்பார் சொல்லிட்டு உன்னதமான குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தில் கொடுப்பார்களே. ஃபியூச்சர் எதிர்காலத்தை கருதி அவர் சொல்றது குழந்தை இயேசு அல்ல, இளைஞர் இயேசு அல்ல, வாலிபர் இயேசு அல்ல. அவர் மரித்து உயிர்த்தெழுந்து என்றென்றைக்கு இருக்கக்கூடியவர். அதனாலே பெரியவராய் இருந்தார் என்பது புதிய ஏற்பாட்டின் சரித்திரத்திலே காண்கிறோம். பெரியவராய் இருப்பார் என்று எதிர்காலத்திலே பார்க்கிறோம். கடந்த காலத்தில் பெரியவராய் இருந்தார், வருகிற காலத்திலே பெரியவராய் இருப்பார். இப்பொழுதோ இஸ்ரவேலின் தேவன் அவர் ஜனங்கள் நடுவிலே, அவர் இஸ்ரவேலின் தேவன் நடுவிலே பெரியவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது 2025ஆம் வருடம் அவர் பெரியவராய் இருப்பார். அப்படியா? இல்லை. அவர் குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தை அந்த நாட்டில் சொன்னதிலிருந்து ஃபார் யுவர் ஃபியூச்சர் லுக், அவர் காட் இஸ் கிரேட், மை காட் இஸ் கிரேட் என்று சொல்லும் பொழுது 1000 வருஷ அரசாட்சியில் பெரியவராய் அவர் ஆளுகை செய்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. ஆனால் உலகத்திலே அவர் பெரியவராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சிந்திக்கலாம். இப்பொழுது நாளாகமும் இதை பாருங்க, அவர் பெரியவராக இருக்கிறதுனால நாளாகமும் 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ள பார்த்தா சுவாரஸ்யமான பார்த்து போகிறோம். சில விஷயங்கள் இருக்கிறது. 2 நாளாகமும் 9ஆம் அதிகாரம் இதை படிக்கிறதுக்கு முன்னே நம்ம இடையிடையே வசனம் சேர்த்துக்கிடலாம். படிக்கும்போது 1ஆம் வசனத்தில் படிக்க சேபாவின் ராஜஸ்திரி அப்படின்னு இதுக்காக இந்த பாட்டு அங்கே அவர் பெரியவராக இருப்பார்னு சொல்லிட்டு நேராக சாலமோன் கதைக்கு வாரீங்க அப்படின்னு கேட்டால் அந்த லூக்கா 2 படிச்சிங்கல்ல, அப்படியே 12க்கு வாங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை படிங்க. தென்தேசத்து ராஜஸ்திரி சாலமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லைகளிலிருந்து வந்தார். எல்லா எல்லைகளுக்கும் போய் இந்த ராஜஸ்திரி சுத்தி பார்த்தா, எத்தனையோ பார்த்தா. நான் பாராத பெண்ணில் பூலோகத்திற்கு பண்ண மாதிரி இவன் பாராத ராஜாக்கள் பூலோகத்தில் தென்தேசத்து ராஜஸ்திரி சாலமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லைகளில் இருந்து பல எல்லைகளை அடைந்தவள். அவளுக்கு ஒரு விசேஷித்த செய்தியை கேட்டு வருகிறாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். நிறைய சொல்லுவோமா? அதனால சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார்னா அவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லி இருக்கிறார். அப்போ என்னன்னு கேட்டா, ஒருவரை பற்றி நான் இவரை விட அவர் பெரியவர், இவரை விட ரொம்ப விசேஷமானவர் சொன்னா இவரே முதல்ல எப்படி இருக்கிறாரு?
அப்படின்னு பார்த்துட்டு தான் அந்த விசேஷமானவரை பார்க்கறதுக்கு ஒரு அனுகூலம் ஏற்படுகிறது. அது மாதிரி இன்றைக்கு சாலமோனிலும் பெரியவர் இயேசுன்னு சொன்னா இந்த இடத்துல சாலமோனை போய் சிந்திச்சா என்ன? அப்போ சாலமோனும் பெரியவர் தானே. இந்த சாலமோனுடைய பெருமையே இப்படி இருந்தா சாலமோனிலும் பெரியவருடைய பெருமை எப்படி இருக்கும்? அதைத்தான் அங்கே சிந்திக்கணும். எல்லாம் மறக்க படிக்க இப்படிதான் பாயிண்ட். எல்லாம் சேர்ந்து படிப்போம். ரெண்டு நாள் அது 9. சேபாவின் ராஜஸ்திரி சத்தம் தொண்டையை திறந்து படிக்க மண்டையில் படிச்சு முடிக்கணுமா? சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனின் கேள்வியை கேள்விப்பட்ட போது விடுதலையினாலே சாலமோனை சோதிக்கிறதுக்காக மிகுந்த பரிமாணத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தார். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது மனதிலிருந்து எல்லாவற்றையும் குறித்து அவனுடன் சம்பாஷித்தாள். அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளையெல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்காதபடி ஒன்றாகிலும் சாலமோனுக்கு இதான் சாலமோனுடைய பெருமை. நாம் படித்த வசனம் எந்த இருக்க சாலமோனுக்கும் பெரியவர் இங்கே இருக்கிறார். நாம 2-3 பேர் குடும்பத்தில் நடுவில் இங்கே இருக்காரு. இங்கே சாலமோனுக்கும் பெரியவர்னா சாலமோனே எப்படிப்பட்ட பெரியவர்? அதை விட சாலமோனே பெரியவர் பெரியவர். அதான் தெரிஞ்சுக்கிட்டது வழி. அதை பாருங்க. இங்கே விசேஷம் என்னன்னா விடுதலை போட்டு சோதிக்கிறதுக்கு வந்திருக்க பார்ப்பேன். இந்த சபை எப்படி இருக்குது, இந்த ஜனங்க எப்படி இருக்கிறாங்க, இங்கே என்னதான் நடக்குது, அவர் என்னதான் சொல்றாரு பார்ப்போமே, அதை பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நிறைய கூட்டம் உலகத்துக்கு வருவாங்க. அது பார்க்கும்பொழுது இயேசுவை பார்க்கும் பொழுது சார் உண்மையிலேயே அவர் சாலமோனிலேயே பெரியவர்களா அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு ஒரு அற்புதத்தை காண்பார்கள். அதுதான் நம்ம சபையில காண வேண்டும். இந்த இடத்துல குறைவுகள் வரத்தான் செய்யும், அவன் நிறைவுகளை நோக்கி செல்ல வேண்டும். சாலமோனு பெரியவருடைய தன்மை என்னன்னு கேட்டா பாருங்க, சோதிக்கிறதற்கு வரும்போது அவன் சோதிக்கிறது தான் வரா. ஆனால் கந்த வர்க்கங்களை ஒரு பரிவாரம் பெரிய கூட்டத்தோட வந்திருக்கா. கந்த வர்க்கம் மிகுதியான பொண்ணு, ஏதோ அரசவரம் காலசவரம் இல்லை, மிகுதியான பொண்ணு, ரத்தினம் சுமக்கிற ஒட்டகம் எருசலேமுக்கு வந்தார். அவர் சாலமோனிடத்துக்கு வந்தபோது முதல்ல வரும்போது எப்படி வர்றான்னா காணிக்கையோடு வர்றான். அலையில சொல்லணும், அலையில சொல்லணுமா? நேற்று கேட்டார், காணிக்கை எடுக்கலையே அப்படின்னு. எனக்கு அவரே அவருக்கு நானே காணிக்கையாக போனேன், அதனால காணிக்கை ஞாபகம் வரமாட்டேங்குது அப்படின்ட்டேன். சரி நீங்கள் தான் போட்டுக்கிட்டு போகணும் அப்படின்னு. அந்த காணிக்கை பெட்டியை வச்சா காணிக்கை எடுக்கிற ஞாபகம் வரமாட்டேன். அதனால ஆண்டவருக்காக அவரவருக்கு தான் அந்த ஞாபகம் வரணும். அவர் ராஜஸ்திரி எல்லா எல்லைகளுக்கும் எதிரிகள் பார்த்துட்டா ஆண்டவர் இடத்துல வரும்போது பெரிய போன எல்லாத்தையும் பார்த்துட்டு 1000 பேருக்கு ஒரு புருஷனை கண்டேன். அவரை 10,000 பேர் சேர்ந்தவர் சொல்லத்தக்கதாக அழகாக அவர் பார்த்து ஆச்சரியப்படுகிறார். பூமியின் எல்லைகளிலிருந்து தான் அர்த்தம் இல்லை. எல்லைன்னா ஒன்று, எல்லைகள்னா பல எல்லைகள். பல ராஜாக்களை பார்த்துட்டு இவரை குறித்து கேள்விப்படுறவங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட போதே அவனுக்கு உள்ள சந்தோஷமாயிருச்சு. ஏன்னு கேட்டால் அவனுடைய இயேசு அந்த சாலமோனுடைய வாழ்க்கையில ஒரு சரித்திரம் நடந்தது. அந்த சரித்திரத்தை அவன் கேட்டபடியினாலே அங்கே அழகாக சொல்லி இருக்கிறது, சாலமோனுடைய ஞானத்தை சோதிக்க வந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எப்படி இருக்கட்டும், 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படி. ஞானம் சாலமோனுக்கு மறைபொருள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தக்கூடிய ஞானம் சாலமோனுக்கு
அங்கே ஒரு பெரிய தேசத்துக்காக ஆண்டவர் ஞானத்தை அருளினார் தானியேலுக்கு. இங்கே சாலமோனுக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை ஆண்டு கொடுத்திருக்கிறார். உனக்கு பின்ன ஒரு ஆண்டு கொடுத்த ஞானத்தை அந்த கொடுத்த விஷயத்தை 1 நாளாகவும் 3ஆம் அதிகாரத்துக்கு மாற்று. 1 நாளாகவும் 3ஆம் அதிகாரம். இந்த ஞானத்தை சோதிக்கிறது தான் அவன் வந்தாங்க சோதனம். இப்பொழுது 6ஆம் வசனப்படியே அங்கே சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கர்த்தருடைய சன்னதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி, அப்போ சாலமோனை பார்க்கறதுக்கு அந்த சேவா தேசத்து ராஜஸ்திரி காணிக்கையோடு வர்றாங்க. சாலமோனுக்கு காணிக்கைகளை கொண்டு வர்றதுக்கு முன்ன சாலமோன் இங்கே காணிக்கையை செலுத்துறான். அதிலே சொல்லுவோமா, உனக்கு ஒரு ஊழியக்காரனுக்கு காணிக்கையை கொடுக்கணும்னா, விசுவாசிகள் காணிக்கையை கொண்டு வரணும்னா ஊழியக்காரன் முதலே காணிக்கை கொடுக்கணும். நீ காணிக்கை கூட தசமம் சொல்லி போட்டு ஊழியக்காரன் அநேகர்கிட்ட காணிக்கையும் கொடு தசமம் கேட்டது வரணும். அவரை மணி நேரம் காத்திருந்து 4 மணி நேரம் நான் வேறு கொடுப்பேன். அதுக்கு காத்திருந்து வாங்கிட்டு போக முடியுது தவிர, ஐயா ரொம்ப கஷ்டமான சொல்லுவேன், 500 ரூபாய் கொடுத்து சொல்லுவேன். அதுக்கு காத்துக்கிட்டு வாங்கிட்டு போனாங்களே தவிர, ஆண்டவர் சன்னிதானத்தில் இருந்து பெற்றுக்கொள்கிற அந்த ஞானம் சாலமோனுக்கு இருந்தது. அதுபோல சாலமோனின் பெரியவர் தேவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டேன்னு சொன்னார். அந்த அனுபவம் தான் சாலமோனிலிருந்து பார்க்கும்போது பிதாவிடத்திலே 5 கொண்டு ஜெபிக்கிறார். பிதாவிடத்திலே அந்த செவி கொடுக்கிறபடியால் சோத்திரம் சொல்றாரு. அந்த ஹெவன்லி லிங்க் இருந்தது, எர்த்லி பிளஸிங் இருந்தது. அந்த ஹெவன்லி லிங்க் இல்லாம எர்த்லி பிளஸிங் கிடைக்காம பிளிக் பண்ணிட்டு இருக்கிறான் தமிழ் மனுஷன். ஆகையினாலே சாலமோனில் பெரியவர் வானலோக பிதாவை பார்த்து தனக்காகவும் தன்னுடைய மக்களுக்காகவும் பெரியவராக இருந்தார். சாலமோன் விஷயத்திலே தனக்காக பெற்றுக்கொள்ளுகிற கர்த்தரை கொடுத்து பெற்றுக்கொள்கிற பெரியவராக இருக்கிற அனுபவத்தை பார்க்கிறோம். அங்கே சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக சந்நிதியில அவர் சர்வாங்க தகவலை செலுத்தி பலியிட்டான். 7ஆம் வசனம் படி அந்த ராத்திரியிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, அப்போ ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த வேண்டிய வாழ்க்கையை செலுத்தணும். சர்வாங்க தகனம் அப்படின்னா சர்வ பிளஸ் அங்க பிளஸ் தகன எரிக்கிற பலி. சர்வம்னா சிரசு முதல் பாதம் வரையும் ஒரு ஆட்டை பலியிடுகிறது போது தலை காலை எல்லாம் கண்டமாக வெட்டி பலியிடுற மாதிரி சர்வ, அது நம்மையும் ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறது. எங்க ஆசரிப்பு கூட இருக்கிற இன்னைக்கு தேவாலயத்துல வச்சிருக்க வித்தியாசம். அன்னைக்கு ஆசரிப்பு கூடாரம், அதுல அந்த குண்டிக்காய்கள் குடல்கள் அசுத்தங்கள் எல்லாம் உருவி எடுத்துட்டு தண்ணீரை கழுவி அதுக்கு பிறகு பலியிடணும். சும்மா சாதாரண விஷயம் இல்லை. அது மாதிரி மெய்யான கிறிஸ்துமஸ் கொண்டாட, மெய்யான நியூ இயர் கொண்டாட கசப்பு, பகை, வெறுப்பு, பொச்சரிப்பு, பிறகு குறித்து பொறாமை எல்லாம் மார்க் சொன்ன மாதிரி மனுஷனுடைய இருதயத்துக்கு உள்ளே இருந்து புறப்படுகிறது தான் அவனை தீட்டுப்படுத்துமே அன்றி அவன் உள்ளே சாப்பிடுகிறத ஒன்றை தீட்டுப்படுத்தாது. நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், நான் வெஜ்ஜு சாப்பிட மாட்டேன், நான் பன்னிக்கறி சாப்பிட மாட்டேன், நான் குரங்கு கறி சாப்பிட மாட்டேன், அதெல்லாம் இல்லை. சைனாவில் போனால் பாச்சா பள்ளி பூரா எல்லாத்தையும் மருந்து அடிச்சு விட்டுறான், சாப்பிட்றான். அதனால எங்கேயோ குளிர் தாங்க முடியல, எதையா ஒன்று பொறுக்கி சாப்பிடணும். பாம்பு தலையை வெட்டி போட்டு கட்டிஸ் போட்டு சூப்பராக சாப்பிட்டுறான். இதெல்லாம் தீட்டுப்படுத்தும். அதுக்காக சாராய குடிக்கணும்னு அர்த்தம் இல்லை, கஞ்சா போன அர்த்தம் இல்லை சொல்கிறேன். அப்போ இந்த உணவு சாப்பிடலாம், அது தீட்டுப்படுத்தாது. ஆண்டவருடைய வசனத்தின்படி ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடலாம், அதில் முக்கியப்படுத்த விஷயம் ஒன்றும் இல்லை. ஆனால் மனுஷனுக்கு உள்ளே இருந்து புறப்படுகிற பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கபடும் காம விகாரமும் இதுதான் அவனை தீட்டுப்படுத்துகிறது. வெளியே வெள்ளச்சட்டை போட்டாலும் சரி, பச்சை சட்டை போட்டாலும் சரி, அதை பற்றி அக்கறை. உள்ளே இருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்குது? வெளி வேஷத்தை பார்த்து ஏமாறாத, உள்ளே எப்படி இருக்குது அதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். அங்கேதான் பலி செலுத்துகிறது சர்வாங்க தகன பலி. சர்வாங்க தகன பலியை குறித்து எழுதுகா. சர்வ அங்க
டகன பலி. பலின்னா வலி. எந்த பலி செலுத்தினாலும் மாடு ஆடும். அது மாதிரி உள்ளத்துல கஷ்டமா இருந்தா கூட இந்த விபச்சாரம் வேண்டாம், இந்த வேசித்தனம் வேண்டாம், இந்த ஒரு பிறகு அற்பமா எண்ணுகிறது வேண்டாம், இந்த குறை பேசுறது வேண்டாத நரிக்கணும் வேண்டாம். என் மனைவியோட பேசும்போது, என் பிள்ளையோட பேசும்போது, சகாக்கள்கிட்ட பேசும் பொழுது ஒரு விசுவாசி நல்லதுதான் பேசுவேன், ஒரு ஊழியக்காரருக்கு நல்லதுதான் பேசுவேன். ஏன் பாஸ்டர் அடுத்த பாஸ்டர் ரெண்டு இஷ்டத்துக்கு பேசிக்கொண்டு சிஸ்டர் நீ முன்னால் என்ன பேசுறேன் பின்னால் என்ன பேசுறேன், இன்னும் அந்த கோணம் மாறலையே, நீ எப்படி உனக்கு வெளிச்செடுத்து வெளி இந்த வருட கடைசியில் மெய்யான கிறிஸ்துமஸ் கொண்டாட, மெய்யான நியூ கொண்டாட கிறிஸ்துமஸ் தினத்தில் சர்வாங்க தர்மங்களை செலுத்த வேண்டும். அப்படி பலியிட்டதுனால 7ஆம் வசனத்தில் பாருங்கள், ராத்திரியிலே தேவன் அப்படிப்பட்ட பரிசுத்தப்படுத்திக் கொண்டவனுக்கு சொப்பனத்திலே வந்து தரிசனமாகி நீ விரும்புகிறது இடத்துல சாதமோட நீ விரும்புகிறத கேட்டு இந்த மாதிரி கேட்கிற ஆண்டுகிறாங்க. இஷ்ட தெய்வம் கண்முன் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் என்றால் 7 பிறப்பிலும் எனக்கு இசை வரம் வேண்டும் என்றான். தாவீது அப்படித்தான் பெற்றாரோ. அதுபோல அவன் விரும்புகிறதை கேட்டு இந்த மாதிரி வாக்குத்தத்தை வேணும்னா நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் வாக்குத்தத்தை இருக்கு. நீ இயேசுவின் ரத்தத்தால் நீதிமான் ஆக்கப்படும் போது, சர்வாங்க தகனபடிய கட்டருக்கு ஒப்பு கொடுக்கும் போது, அவருக்கு சர்வாங்க தகனபடியை செலுத்தும் பொழுது, வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவருக்கு காரியம் செய்கிறார். 8ஆம் வசனம் படிங்க. சாலமோன் தேவனை நோக்கி, தேவரின் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து, எங்க அப்பா பஞ்சாரு இங்க வந்து என்ன ராஜாவாக்கி இருக்கிறீர், இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின ஒரு வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக. தேவரீர் பூமியின் தூரத்தனியாய் ஏராளமான ஜனத்துக்கு ராஜாவாக்கினேன். இப்போது நான் ஜனத்துக்கு முன்பாக போட்டு வருவதாக இருக்கிறதுக்கு ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தரணும். நீ பிடிச்சேன் இல்லை, ஆண் கொடுக்கும் ஜெப ஞானம் ஏராளமாக இருக்கிறது. ஜனத்தை நியாயம் விசாரிக்கிறார். 11 அப்பொழுது தேவன் சாலமோனாகிய இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாகும், நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைமையின் பிராணியையும் வெடித்து ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பிழையை ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் வேகத்தையும் கேட்டபடியினாலும் ஞானமும் வேகம் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின்வரும் பின்னிருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யம் சம்பத்து கணம் உனக்கு தருவே. 13 இப்படி சாலமோன் கிபியோனின் மேட்டிற்கு போய் ஆசரிப்பு கூடாரத்தின் சன்னதியிலிருந்து எருசலேமுக்கு வந்த இஸ்ரவேலை உன்னை கேட்டதையும் தாரன் கேட்காதையும் தாரன் அப்படின்ட்ட. இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தான் சாலமோன் அனுபவம். இப்படி ஒரு காரியம் வந்த உடனே இந்த அனுபவம் இப்படியாக இருந்தது. அந்த ஞானத்தை குறித்து கேட்கவா அந்த ராஜஸ்திரி வருகிறது காரணம் என்ன? இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஒரு வாழ்க்கையில காணப்பட்டது. உணராளாகவும் பிறகு ஒரு சோதனை வருது. 15 சாலமோனுக்கு நித்திரை தெளிந்த போது அது சொப்பனம் என்று அறிந்தான். அவன் எருசலேமுக்கு வந்து கர்த்தரை உடன்படிக்கைப்படிக்கு முன்பாக நின்று சர்வாங்க தர்மபலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தி ஊழியக்காரர்கள் விருந்த செய்தான். பாருங்க, ஆண்டவர் கொண்டு கொடுக்காது, சாப்பாடெல்லாம் கொடுத்து ஜனங்களை சந்தோஷப்படுத்துறான். ஆனா 14ஆம் வசனத்துல அப்பொழுது சேர்ந்து படிக்க, அப்பொழுது பேசிக்கிறான 2 ஸ்திரீகள் ராஜாவிடத்தில் வந்து அவங்களுக்கு முன்பாக விட்டார்கள். அவர்கள் ஒருத்தி, ஆண்டவனே நானும் இந்த ஸ்திரீ ஒரே வீட்டில் இருக்கிறோம். நான் இவரோட வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றேன். நான் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளிலே இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றாள். நாங்கள் உரிமைத்திருந்தோம். இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே வேறொருவரும் இல்லை. ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு கொடுத்ததினால் அது செத்துக்குச்சு. அப்பொழுது உமது அடியாள் நித்திரை பண்ணுகையில் இவள் நதி தோமத்தில் எழுந்து என் பக்கத்தில் கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து தன்மார்பிலே அடைத்து கொண்டு
செத்த அவளுடைய பிள்ளையை எடுத்து எவ்வாறு எடுத்து விட்டாள். என் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலம் எழுந்திருந்த போது அது செத்து கிடந்தது. பொழுது விடிந்தவர் நான் அதை விட்டு பார்க்கும் போது அது நாள் பெற்ற பிள்ளை அல்லவென்று கண்டேன் என்றார். அதற்கு மற்ற ஸ்திரீ, அப்படியல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றார். இவனோ, இல்லை, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்றார். இப்படி ராஜாவுக்கு முன்பாக வாதாடினார்கள். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்று இவன் சொல்லுகிறாள். அப்படி அல்ல, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்று அவள் சொல்லுகிறாள் என்று சொல்லி, சேவகா, ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள். அவர்கள் பட்டயத்தை ராஜாவிடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை இரண்டாக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினாலே ராஜாவை நோக்கி, ஐயோ மாணவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை என்ன செய்ய வேண்டாம், கொள்ள வேண்டாம், அது அவளுக்கே கொடுத்து விடும் என்றாள். மற்றவள் இந்த தாய்க்கு, இந்த பிள்ளை தாய் இல்லாதவள் அடுத்த வயசு, அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றார். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொள்ளாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதில் தாய். சொல்லும் என்ன உணர்வு பூர்வமா செஞ்சு ஞானம், உணர்வு பூர்வமா செஞ்சு. ஆமா, அது அவங்க எப்படியா, நான் எப்படியா, உணர்வு கிட்ட இருதயம் இருக்கு பாருங்க, நன்றி கிட்ட இருதயம், உணர்வு கிட்ட இருதயம், மற்றவர்களுடைய காரியத்தை சிந்திக்காத இந்த மடத்தனமான புத்தி. அது என்ன கஷ்டப்பட்டாலும் மனச்சாட்சி வேணுங்கிற நாட்டது. இன்னும் கொடுமையான வெற்றிட்ட ரெடி போடுறீங்க, அவனும் பேசி இவனும் பேசி, அந்த வேசியோட இந்த வேசி பரவாயில்ல, பெற்றெடுத்த பிள்ளைய சாகுறதுக்கு அவனை வச்சு போடுங்கிறான், இவன் குழந்தை கொடுத்துரு அப்படிங்கிறான். சாதகம் கண்டுபிடிச்சிட்டான், துடிக்கிறதுங்கிறால குழந்தை. அதான் பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம், அது பேசுகின்ற வார்த்தை என்றும் மௌனம் மௌனம். ராஜா அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கே கொடுத்து விடுங்கள், அவள் தான் அதன் தாய் என்றான். ராஜா தீர்ந்த இந்த நியாயத்தை இஸ்ரவேல் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உதவி கண்ட அவளுக்கு இந்த ஞானத்தை சோதிக்கிறதுக்கு தான் எப்படித்தான் இவர் நியாயம் தீர்த்தாரோ, எப்படித்தான் இப்படி ராவணத்தை சால்வ் பண்ணாங்களோ, ரெண்டு பேசி அதுல ஒரு குழந்தை இப்படி படிக்க வச்சாரு, உண்மையை தாயை கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி அந்த ஞானத்தை கேள்விப்பட்டவள் தான் இப்படிப்பட்ட மகான பார்க்கணும்னு சொல்லி வந்தார். பாட்டு ஒன்று ஏற்ற பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம், அது பேசுகின்ற வார்த்தை என்றும் மௌனம் மௌனம். ரத்தத்துடன் சேர்ந்து தந்த பாசம் பாசம், அது நான் கடந்த பிள்ளையுடன் பேசும் பேசும்னு சொல்லி அழகான காரியத்தை பாட்டா மாத்திருக்காங்க. நாம் இன்னைக்கு வாழ்க்கையில உணர்வு பூர்வமான ஞானம் வேணும். அதுதான் அதுல ஒரு வார்த்தை இருக்கிறது. 12ஆம் வசனப்படி 1:12 10ஆம் வசனத்தில் படிப்போம். 1:3:10 சாலோமோன் காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களுடைய பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறது கேட்டு ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டுபடுகிறார். 12ஆம் வசனம், உன் வார்த்தைகளின்படியே செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு இது உனக்கு சரியானவன், உனக்கு முன்ன உனக்கு சரியான உனக்கு பின்ன உனக்கு முன்னாலே பின்னால ஏதாவது நாடிட்ட. இது எங்க வந்தது? ஆசிரியப்பு கூடாரத்துல
கர்த்தருக்கு பலி செலுத்தி ஆண்டவர் விரும்புகிறதை கேளுன்னு சொல்லும் போது இந்த அழிஞ்சு போற காரியத்தை கேட்காம அழியாத ஞானத்தை கேட்டதுனால கர்த்தர் கொடுத்தார். 13ஆம் வசனப்படி இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவன் உனக்கு ஒன்னே மாதிரி ஒருத்தர் இருக்க மாட்டாப்பா, ஒன்னே மாதிரி ஒருத்தர் இருக்க மாட்டான், நீ ஸ்பெஷல் அப்படின்ட்டு அவர் வந்து அவரும் கர்த்தர் பிடிச்சிக்கிட்டாருல்ல, சர்வாங்கத்தபடி செலுத்திட்டாரு, விசேஷத்தை கிருமியை கொடுத்துட்டாரு. அவருக்கு நீ ஞானம் பண்றதுதான் கேட்கல, ஞானத்தை கேட்டாரு, கொடுத்தாரு. கேட்டதையும் தருவார் இயேசுராஜனே, கேளாததையும் தருவார் இயேசுராஜன் கொடுத்தாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்குள்ள வர வேண்டும். இந்த வருஷம் இறுதியில நமக்கு என்ன வேணும், என்னத்தை கேட்க போறோம், இதுவரை இல்லாத என்னத்தை பெற்றுக்கொள்ள போறோம், அதை நம்ம கேட்டு பார்க்கணும். இந்த சாலமோனே இப்படி இருந்தாருன்னா சாலமோனுக்கு பெரியவர் எப்படி எல்லாம் செலுத்திருப்பாரு. அந்த சாலமோனுடைய அனுபவங்களை பார்க்கும் பொழுது 9ஆம் மறுபடியும் பாருங்க, 9ஆம் அதிகாரம் 1 நாளாகவும் 2 நாளாகவும் பிடிச்சோம் இல்லையா, 2 நாளாகவும் ஞானத்தை பெற்ற இந்த ஞானத்தை சோதிக்கிறதுக்கு வருகிறான். யாரு? பூமியின் மேலே சேவாக்கு ராஜஸ்திரி. அவ வந்து சொல்லியிருக்குது, கேட்கிறான். சாலமோனிடத்தில் தன் மனதிலிருந்து எல்லாவற்றையும் குறித்து அவரிடத்தில் சம்பாஷித்தார். இந்த வருட கடைசியில நீங்க புருஷன்கிட்ட கூட சொல்ல முடியாது, உங்க மனைவிட்ட கூட சொல்ல முடியாது, உங்க பிள்ளைகிட்ட சொல்ல முடியாது. மனதில் இருக்கிற எல்லாவற்றையும் குறித்து அவரிடத்தில் சம்பாஷித்தான்னு சொன்ன மாதிரி, அவன் தனித்து வந்து கேட்டான்னு சொன்ன மாதிரி, ஆண்டவரை நம்ம மெய்யான கிறிஸ்துமஸ் கொண்டாடணும், மெய்யான நியூ கொண்டாடுன்னு சொன்னா நான் சம்பாஷிக்கக்கூடிய ஒரு மகளாக இருக்க வேண்டும். சாலமோனிடத்துல சம்பாஷித்த பொழுது மனதில் இருக்கிறது எல்லாம் என் மனசில் இருக்கிறது என்னன்னு சொல்ல முடியுங்களா? அவன் கேட்டுட்டு போய் பொருளை தூக்கிட மாட்டானா? தூக்கிட மாட்டானா? வேண்டாம் ஐயா, ஆண்டவரே இதுக்கு அர்த்தம் என்ன, ஏன் இப்படி இருக்குது, எனக்கு விருப்பம் இருக்குது, எல்லாம் சம்பாஷிக்கிற ஒரு அனுபவம் வேண்டும். 2ஆம் வசனம் படியுங்க. அப்பொழுது சாலமோன் கேட்டவைகளை எல்லாவற்றையும் சம்பாஷித்தால் அவன் எல்லாவற்றையும் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்காதபடி ஒன்றாகிலும் சாலமோனுக்கே மறைபொருளாக இருக்கவில்லையே. எல்லாத்தையும் விடுவிச்சார, எல்லாம் நடந்திருந்து அவர்கிட்ட போய் சொன்னாலே அவன் கடவுளா? அவர் சாலமோன் ஒரு தேவ ஞானம் பெற்றவர், ஞானம் பெற்ற தெய்வீக மனிதனே அப்படி இருப்பார். ஆனால் சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். கரங்களை தட்டி அருமையான கபடி பிள்ளைகளே, யாரையுமே சாராதீங்க. உங்க மனசுல உள்ள கவலைகளை அங்கேயும் போட்டி காலத்தை போக்காதீங்க. அதுக்கு ஒரு சப்ஸ்டியூட் தேடி சினிமா பார்த்தா கவலை மாறும், 4 ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி பார்த்து வரலாம், அப்படி போயிட்டு வரலாம், இப்படி போயிட்டு வரலாம். இதெல்லாம் காலத்துக்கு இப்படிதான் இருக்கும், மாறி மாறி வரும். இரவும் பகலும் மாறி வரும், நம் இயேசுவின் அன்பு மாறாது. உடலும் உயிரும் பிரிந்து விட்டாலும் இயேசுவின் அன்பு பிரியாது. இயேசுவின் அன்பு பிரியாது. இரவும் பகலும் மாறி வரும், இயேசுவின் அன்பு மாறாது. இரவும் பகலும் மாறி வரும், இயேசுவின் அன்பு மாறாது. உடலும் உயிரும் பிரிந்து விட்டாலும் இயேசுவின் அன்பு பிரியாது.
அவர் பெரியவராய் இருப்பார். அவர் சாலமோனிலும் பெரியவராய் இருக்கிறார். சரித்திரம் முடித்தவன் சாலமோன். சரித்திரம் தொடர்ந்தவர் தான் சாலமோனிலும் பெரியவர். இந்த கர்த்தரிடத்துல பெற்ற ஒரு ஞானம் உள்ள மனுஷனிடத்துல அங்க வந்தாலே அதை விட பெரியவர் இருக்கும்போது நம்ம சொல்லாம இருக்கலாமா? நம்ம எல்லாவற்றையும் சொல்லி இந்த வருட கடைசியில் ஆண்டவரே எனக்கு இப்படி எல்லாம் இருக்கிறது ஒன்றும் புரியல. என் பிள்ளைகளை பற்றி நான் சிந்திக்கிறேன், என் மகளை பற்றி சிந்திக்கிறேன், மகனை பற்றி சிந்திக்கிறேன், என் பிள்ளைகளுடைய ஃபியூச்சரை பற்றி சிந்திக்கிறேன், என்னை பற்றி சிந்திக்கிறேன். இப்படிப்பட்ட காலமெல்லாம் இருக்குதப்பா. என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னைய பற்றி என் குடும்பத்துக்குடி என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? சில நேரம் பயம் ஏற்படுது, சில நேரம் நான் தைரியப்பட்டாலும் சில நேரம் எனக்கு ஒரு மாதிரி ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு வழி தெரியாத ஒரு எதிர்காலத்தினுடைய ஒரு காரியம் மனதை அழுத்தி கொண்டிருக்கிறது. எல்லாம் சொல்லும் பொழுது இதயத்தை எல்லாம் வெளிப்படுத்தும் பொழுது எல்லாவற்றையும் விடுவித்த சாலமோனை விட சாலமோனிலும் பெரியவர் சொல்லுகிறார். அவர் எல்லாவற்றையும் போதித்து அவர் உணர்த்துவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அலையிலே சொல்லுவோமா? சமாரியா ஸ்திரீ இவர் சொன்ன பிறகு சொன்னார். இவர் சொன்ன பிறகுதான் சாலமோன் சொன்னார். இதுக்கு என்ன அப்படி என்ன இப்படி இல்லை. ஆனா சமாரியா ஸ்திரீ ஒண்ணுமே சொல்லல. அவளுக்கு ஆட்டோமேட்டிக்கா உனக்கு 5 புருஷன் இருந்தார்கள், இப்பொழுது உன் புருஷன் அல்ல. நான் கொடுக்கிற தண்ணீர் தாகம் இல்லாத ஜீவ தண்ணீர். நீ திரும்ப தண்ணி குடிச்சிட்டு இருக்கிற பாவ தண்ணீரை சமாதானத்துக்கு ஆறுதலுக்கும் அது திரும்ப அப்படியேதான் இருக்கிற. நீ இந்த என்னிடத்துல பாரு, உனக்கு நான் கொடுக்கிற ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள் பரிசுத்த ஆவியன்னு சொல்லி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அவ போய் அவர் தீர்க்கதரிசிகள் பாருங்கன்னு சொல்லி ஊரவே கொண்டு வந்துட்டார். வந்தவங்கெல்லாம் நீ சொன்னதுனால நான் கேட்க நம்புற, அவர் பேசுகிற வார்த்தையை கேட்டே நம்புறோம்னு சொல்லி அந்த சமாரியா ஊழியக்காரியா மாறி ஒரே நாள்ல ஊரை கொண்டு வந்துட்டால. அப்போ இவர் என்ன கேட்டதுக்கு அப்ப சொன்னாரு, கேட்காமலே சொன்னார். இல்லையா சொல்லுவோம்? கேட்ட பிறகு சொன்னது சாலமோன், கேட்காமலேயே தீர்க்க தரிசனம் முன்ன கூடி சொன்னது சாலமோனு பெரியவர். கரங்களை தட்டி கட்டுறவர்களே சில காரியங்கள்லாம் எனக்கு என்ன கேட்கனே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என் மகனே என்ன கேட்கறனே தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இதுல சாலமோனு பெரியவர் சொல்றாரு, உனக்கான என்னது தேவைன்னு எனக்கு தெரியும். அதுதான் ஏன் சொன்னாரு, நான் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே நமக்கு இன்னது தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆயிரம் கேளுங்கள் கொடுக்கப்படும் பரிசுத்தாவிய. ஆனால் என்னோட ஐக்கியமாகும் பொழுது நீங்க உங்க மகனுக்கு என்ன தேவை, உங்க மகளுக்கு என்ன தேவை, உங்க குடும்பத்துக்கு என்ன தேவை, அவைகளை எல்லாம் முன்னதாகவே ஆயத்தப்படுகிற தேவன் தங்கள் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்ணு காணல, காது கேட்கல, இதயத்துல தோன்றல சுவாமி சொல்லும் போது அவர் மறைப்பொருள்களை கேட்ட பிறகு வெளிப்படுத்துகிற சாலமோனை போல் அல்ல, கேட்கிறதுக்கு முன்னமே வெளிப்படுத்தி நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் திட்டத்தின் தேவன், நோக்கத்தின் தேவன். ஒரு வாழ்க்கையிலே சாதகமும் பெரியவராக இருக்கிறார். கரங்களை மகனே சோர்ந்து போகாது. தண்டவாளத்தில் ட்ரெயின் ஓடலாம், எவ்வளவு வேகமா ஓடலாம், அது போல வசனங்கள் படி, அதை பிடி. வாழ்க்கையிலே கர்த்தருடைய சித்தத்தை செய்து முடி. உனக்கு ஆண்டவர் முன்னாயத்தம் பண்ணினதை அவரே கேட்பார், அவரே பார்ப்பார். அவன் சாலமோன் சர்வாங்க தகனபடியை செலுத்தின பிறகு நீ விரும்புகிறது கேள்வி சொன்ன மாதிரி இந்த ஒரு சேவா தேசத்து ராஜஸ்திரி
அவர் எங்கெங்கேயோ பூமி எல்லைகளை தெரியாதத சாலமோன் இடத்துல கேட்டபோது அவர் கேட்டுட்டு பதில் சொன்னதை விட கேட்காமலே பதில் சொல்லுகிறவர் சமாதியாஸ்திரிக்கு சொன்ன மாதிரி நமக்காக எல்லாவற்றையும் முன்னறிந்த தேவன். உங்கள் கணவனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, உங்கள் பிள்ளைகளை பற்றி உங்களுக்கு தெரியாது, உங்கள் சொந்த பந்தங்களுக்கு தெரியாது, இதுவரைக்கும் எதுவுமே புரியாது. வரும் காரியங்களை இடத்தில் கேளுங்கள். என் பிள்ளைகளை குறித்து என் கருத்தின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் என்று சொல்லி ஏசியாவில் வாக்களித்த தேவன் உங்களை குறித்து வாக்களித்து அழைக்கிறார். கரங்களை தட்டி கருத்து அடுத்தது படிங்க 4ஆம் வசனத்திலிருந்து அவன் பந்தியின் 3ஆம் வசனத்திலிருந்து சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய படிச்சா தான் வாயில் லட்டு மாதிரி ஆசீர்வாதம் வரும், மலரும் முகம், தளரும் இருதயம் மாறும், எல்லாம் சரியாகும். 3வது படிங்க சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய பானபாத்திரக்காரரையும் அவன் அரண்மனையையும் அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரர் வீடுகளையும் அவன் உத்தியோகத்தின் வரிசையையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவருடைய பானபாத்திரக்காரரையும் அவர்கள் வஸ்திரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க நடைமண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிறமை கொண்டு ராஜாவை நோக்கி உங்களுடைய வர்த்தமானங்களை எல்லா வர்த்தமானங்களையும் உங்களுடைய ஞானத்தையும் குறித்து நான் என்னுடைய தேசத்துல ஷேபா தேசத்துல கேட்டதெல்லாம் உண்மையா இருக்கு, கேட்ட மாதிரியே இருக்குது. நிறைய சொல்லுவோமா, பைபிள்ல படிச்ச மாதிரியே சாலமோனில பெரியவர் கட்டி வைத்திருக்கிற அங்க இருக்கும். முதல்ல இங்க பார்க்கும் பொழுது சாலமோனுடைய சாலமோன் மூலமா கர்த்தருடைய நாமம் கீர்த்தியானது. அதுக்கு சோதனம் சாலமோன் போட்டு இன்னொரு இடத்துல படிச்சோம். எங்க படிச்சோம்? சாலமோனுடைய நாமத்தை குறித்து கர்த்தருடைய நாம் சாலமோனுக்கு உண்டான கீர்த்தி வந்தது ஏதோ சும்மா லவ் பண்ணிட்டு வரல, கர்த்தருடைய கீர்த்தியை குறித்து உண்டான நாமம் நேம் அண்ட் ஃபேம் ஆஃப் சாலமோன். அப்போ அதை விட சாலமோனுக்கு பெரியவருடைய நேம் ஃபேம் என்னன்னு எவ்வளவு பெருசு யோசிச்சுடுங்க. சாலமோனுடைய நேம் ஃபேம் எல்லாம் கர்த்தர் நிமித்தம் அவனுக்கு நேம், சாலமோனுடைய ஃபேம் எல்லாம் கர்த்தருடைய ஞானத்தின் நிமித்தம் ஃபேம். ஆனால் கர்த்தருடைய தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து சாலமோனிலும் பெரியவர். அவர் அந்த நாமத்தையே உடையவர், அவர் அந்த பரலோகத்தையே உடையவர். இவன் கீழே இவர் சாலமோன் கீழே, அவரோ மேலே. ஆகையினாலே இங்கே நேம் அண்ட் ஃபேம் ஆஃப் சாலமோன் மோர் தென் தட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் கிரேட். அவருடைய நேம் ஃபேம் எவ்வளவா இருக்கும், எல்லாத்தையும் பெருமுகம் விட்டார். 5ஆம் வசனத்தை பாருங்க, ராஜாவை நோக்கி கேட்டல் வெளியா இருந்தது. 6ஆம் வசனம் படி நான் வந்து அதை கண்களால் காணும் மட்டும் அது வார்த்தைகளை நம்பவில்லை. படியே உங்களுடைய பெரிய ஞானத்தில் பாதியாகிலும் அவர்கள் எனக்கு அறிவிக்கவில்லை. நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஞானமும் செல்வமோ 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இப்படி அதிகமா இருக்கும். உண்மையில பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாலும் சரி, சுவிசேஷர் பிரசங்கம் பண்ணாலும் சரி, யார் யார் எவ்வளவு வரப்பட்டு பரலோகத்தை பற்றி சொன்னாலும் சரி, எல்லாமே மீதிதான், பாதிதான். ஆனா மீதியான எல்லாத்தையும் அங்க பார்க்கும்போது எல்லாரும் சொன்னதெல்லாம் உண்மை, ஆனா அதை விட இது அதிகமா இருக்குது. ஐயா, நான் நேரில் வந்து பார்த்தாதாயா இது புரியுது, நான் கேட்கப்பட்ட போது மகிழ்ச்சியா இருக்கு, அது உண்மைதான், அதுவும் மெய்தான். ஆனாலும் அதை விட பாதி அளவாகியும் சொல்லவில்லையா, அது ஏராளம் அதிகம் உண்டாயிருக்கிறது. அதுதான் 6ஆம் வசனத்துல உடைய பாதியாகியவர்களை அறிவிக்கவில்லை. இது மாதிரி சாலமோனு பெரியவரை பற்றி நீங்கள் நான் என்ன பாடங்கள் எந்த பிரசங்கம் பண்ணாலும் பாதியை கூட சொல்லிக் கொடுக்க முடியாது. பூர்ணமா எல்லாம் பரலோகத்தில் வெளிப்படும். ஆகையினாலே பரலோகத்திலே போகிற இந்த பாக்கியத்தை நாம் நினைத்து வாழ வேண்டும். 7ஆம் வசனம் படியுங்க, உங்களுடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்போது மக்கள் முன்பாடு என்று இந்த ஞானத்தை கேட்டு உறுதியினாலும் பாக்கியவான்கள் என்று சொல்லி அவள் புகழுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. 9ஆம் வசனம் படியுங்க. அப்படியே
இந்த தேவனாய் கர்த்தருடைய ராஜாவாய் இருக்கும்படிக்கு நம்முடைய சிங்காசனத்திற்கப்படும் பெரிய கொண்டவருடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. உடைய தேவன் இஸ்ரவேலை என்றென்றைக்கு நிலைநிறுத்தும்படிக்கு சிநேகிக்கிறதுனாலே அவர் நியாயமும் நீதியும் செய்கிறதற்கு உண்மை அவருடைய மேல் ராஜ வைத்திருந்தார். 9 அவள் ராஜாவுக்கு 124 பொன்னையும் மிகுதியான கந்தவர்க்கங்களையும் ரத்தனங்களையும் கொடுத்தார். ஷேபாவின் ராஜஸ்திரி ராஜாவாகி சாலமோனுக்கு கொடுத்த அப்படிப்பட்ட கந்தவர்க்கங்களைப் போல ஒரு காலம் வரவில்லை. அப்போ பொண்ணு வெள்ளி ரத்னம் எல்லாம் கொடுக்கிறார். இதெல்லாம் சாலமோனை பற்றிய தீர்க்கதரிசனம். சாலமோனை பற்றிய தீர்க்கதரிசனம். நேமிங், ஃபேமிங், ஷேரிங். இந்த சாலமோனுக்கு கொடுக்குறாங்க நேமிங் அண்ட் ஃபேமிங் அண்ட் ஷேரிங். சாலமோனுக்கு பெரியவருக்கு அவருடைய நேமிங், அவருடைய ஃபேமிங், அவருடைய ஷேரிங் நம்ம மூலமாய் காணப்பட வேண்டும். இதைத்தான் நம்ம நினைக்கிற 72ஆம் சங்கீத வாசிப்பு 72ஆம் சங்கீதம் 72 15 படிங்க. எல்லாரும் சேர்ந்து படிங்க. 15 அவர் இந்த ஆண்டவர் வருஷம் கிறிஸ்துமஸ் கொண்டாடினாலும் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவனுக்கும் கொண்டாடுறாங்க பிறந்த நாள். அவர் செத்த பேரும் 100ஆம் நாள் 101 நாள் கொண்டாடுறாங்க. அவங்க கொண்டாடுறது சாதாரண. இவருக்கு நம்ம கொண்டாடினாலும் கொண்டாடாவிட்டாலும் அவர் பிழைத்திருப்பார். ஷேபா தேசத்து ராஜஸ்திரி சாலமோனுக்கு கொடுத்தாள். இயேசு பிறந்த பொழுது கூட பொன் வெள்ளி போலும் காணிக்கையா கொடுக்கப்பட்டது. 1000 வருஷ அரசாட்சியிலையும் அவர் எல்லாவற்றையும் உடையவராய் இருப்பார். இது prophecy of Jesus fulfilled in him already. அது சாலமோனுடைய வாழ்க்கையிலே ஒரு பட்டு தொட்டு விளங்கி இருக்கிறது. ஆனால் 1000 வருஷ அரசாட்சியிலே சாலமோனுக்கு பெரியவர் பிழைத்திருப்பார். இப்பொழுது இருக்கக்கூடிய சாலமோனுடைய வாழ்க்கையிலே அவர் எல்லாம் பெற்றும் வானமிருந்து ஞானம் பெற்றும் கூட தேவதானத்தை மதிக்காமல் அவன் சோரம் போன நிலைமையிலே போனான். ஆனால் தேவ ஞானத்தை பெற்ற தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோ வானத்திலிருந்து நமக்காக பலியாகி ஞானத்தோடு ரட்சிப்பை முடித்து நமக்கு தானமாக தந்து திரும்பவும் வானமேறி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் தான் சாலமோனுக்கு பெரியவர். கரங்களை தட்டி கர்த்தர் எல்லா கரங்களை தட்டி அவர் பிழைத்திருப்பார். சேவாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும். அவர் நிமித்தம் சாலமோன் ஆலயத்தை கட்டினது நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்பட்டது. அதனால அவர் நிமித்தம்னா சாலமோன் படி ஆலயத்தை கட்டினது நிமித்தம். ஆனால் இயேசு மரித்து தன்னுடைய சரீரமாகி ஆலயம் மரித்து உயிர்த்தெழுந்தது நிமித்தம் இயேசுவின் நாமத்திலே இன்னைக்கு ஜெபிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஜெபிக்கப்படும் சரித்திரம் ஜெபம் பண்ணப்படும். ஆனால் தொடர்ந்து என்னாலும் ஜெபம் பண்ண இயேசுவை தான் மென்மையாய் காணும். சாலமோன் பெரியவர் என்னாலும் ஸ்தோத்திரிக்கப்படுவார். மற்ற ராஜாதிகளும் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரை கண்டார்கள். ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு 17ஆம் வசனம் படியே அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். சூரியனுள்ள மற்ற நாமம் சாலமோனுடைய பேரெல்லாம் சரித்திரத்தில் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கும் காலேஜில் படிக்கிறாங்க. சாலமோனை போய் கல்லூரியில் காலேஜில் படிச்சு பாருங்க. சாலமோனை பற்றி படிக்கிறாங்க, யோபுவை பற்றி படிக்கிறாங்க. ஆனாலும் இந்த ஆண்டவருடைய நாம சாலமோனுக்கு பெரியவர் என்றென்றைக்கு இருக்கும். சூரியன் உள்ளவர் நாம சந்தான பரம்பரையாக நிலைக்கும். மனுஷர் அவருக்குள் சாலமோனுக்குள்ள ராஜஸ்திரி ஆசீர்வதிக்கப்பட்ட சாலமோன் காலத்து மக்கள் எருசலேமில் ஆசீர்வதிக்கப்பட முடிஞ்சு சரித்திரம். ஆனால் சாலமோனிலே பெரியவர் அவருக்குள் நாம் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படுகிறோம். எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார். இன்னைக்கு வரை கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லி ஜீசஸ் இஸ் கிரேட்னு வாழ்த்துக்கள் சொல்லப்பட்டு இது எவ்வளவு காலத்துக்கும் தாவீது காலம் சொல்லப்பட்டது நிறைவேறிக்கிட்டு இருக்குது. 18 இஸ்ரவேலின் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவரே அதிசயங்களை செய்கிறார். ஆகையினால் வாழ்க்கையிலே இந்த ஆண்டவர் நமக்கு அதிசயமானவர் என்று போற்றப்பட்டவர். அதிசயங்களை செய்கிறார். என் மகனே சோர்ந்து போகாதே, என் மகனே சோர்ந்து போகாதே. இது என்ன அதிசயமா இருக்கு? அப்படி உனக்கு மங்களகரமான காரியம் விளங்கும். இது என்ன அதிசயமா இருக்கு?
என் பிள்ளைகளோட உயர்வுகளை கிடைக்கும். இது என்ன அதிசயமா இருக்கு, நினைச்சு கூட பார்க்கல. திடீர்னு இவ்வளவு பெரிய காலத்திற்கான செய்துட்டாரு. இது என்ன அதிசயமா இருக்கு, என்னிட இருந்த நோயெல்லாம் பறந்து போச்சு. இது என்ன அதிசயமா இருக்கு, இவருடைய கிருபை வனங்களை தந்து என்னை கத்து வித்தியாசமா விசேஷம் பயன்படுத்துகிறாரு. இது என்ன அதிசயமா இருக்கு, நான் நினைச்சு கூட பார்க்கவில்லை. இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எத்தனையோ தான் நான் இந்த ஊர்ல வாழ்றேன். இந்த குறிப்பிட்ட இடத்துல எனக்கு ஆசீர்வாதம் இருக்கு நினைச்சு கூட பார்க்கலையே. இப்படி எல்லாம் ஆண்டவர் செய்து ஆவிக்குரிய பிரகாரமும் சரீர பிரகாரமும் அதிசயங்களை செய்கிறவர் நீரே சொன்னார். அப்படி இந்த அதிசயங்களை செய்து இந்த கிறிஸ்துமஸ் ஒண்டர் கிறிஸ்துமஸாக இருக்கும். தண்டர் வேர்ல்ட்ல ஒண்டர் கிறிஸ்துமஸை தந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் வாழ்த்துகிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை உடைக்கும். எழுந்து பாடி முடிக்கலாம். Happy Happy Christmas, Merry Merry Christmas. Happy Happy Christmas, Merry Merry Christmas. Happy Happy Christmas, Merry Merry Christmas. பழைய வருடம் கடந்தது, பழைய வருடம் கடந்திடும், புதிய வருடம் வந்திடும். 24 கடந்திடும், 25 வந்திடும். இருக்கும் நாடிகள் உள்ளம் புதிதாக மாற வேண்டும், புதிதாக மாற வேண்டும். பூமியில் இருக்கும் மாடிகள் உள்ளம் புதிதாக மாற வேண்டும், புதிதாக மாற வேண்டும். சாலமோனிலும் பெரியவர் அவர் நம்முடன் இருக்கிறாரே. சாலமோனிலும் பெரியவர் அவர் நம்முடன் இருக்கிறார். நமது இதயத்தின் தேவைகள் எல்லாம் அவரே அறிந்து கொள்வார். நமது இதயத்தின் தேவைகள் எல்லாம் அவரே தந்தருள்வார். அதிசயம் செய்பவர் அவரே, அற்புதம் செய்பவர் அவரே, அதிசயம் செய்பவர் அவரே, அற்புதம் செய்பவர் அவரே. கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல காத்ததற்கு நன்றி சொல்வோம். இதுவரை உதவி செய்தவர் அவரே, எபினேசருக்கு நன்றி சொல்வோம். எப்போதும் நம்மோடு இருப்பவர் இவரே, இவ்வாறருக்கு நன்றி சொல்வோம். இதுவரை எப்போதும் நம்மோடு இருப்பவர் இவரே, இவ்வாறருக்கு நன்றி சொல்வோம். நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. கிறிஸ்துமஸ்க்காக கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் வார்த்தைகள் நாம் சொல்லுகிறார். ஆயத்தப்படுத்துவோம், இந்த வாக்குத்தத்தங்களை வைத்து சொல்லுவோம். அவளுக்கு அதிகமாய் அதிகமாய் அவளுக்கு அதிகம் நேசித்து கொடுத்தார் சாலமோன். அவன் நேசித்தவைகளை எல்லாம் கொடுத்தான். அந்த காலை வேளையிலே கருணை திரும்பவும் பிரகாசம் நம்மை மொழி வீசியான் எல்லோரும் கதிரை சோதரிப்போமா. சோதரம் யாராயினும் ஒருவர் சுருக்கமாக ஜெபிக்க பார்ப்போம். யாராவது ஜெபிக்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் தகப்பனே, கர்த்தாவே உமது காலையிலே காலையிலே நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தாவே கிறிஸ்துவான தகப்பனே, கர்த்தாவே நமக்கு செய்த அன்புக்காக தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த நாளை கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா கேட்டாஸ்கள் கர்த்தே ஆசிரியை கேளுவா சுபிக கர்த்தாவே, சாலமோன் பெரியவர் ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறபடியா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா.
இனிமையாக கரங்களை தட்டி கத்தவே ஆசீர்வாதம் செய்தி கொடுத்தாச்சு. அதனால விக்டரி இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். எல்லாரும் ஆண்டவருடைய பிறந்த நாளுக்காக இந்த சந்தோஷமான ஒரு கேக் நிகழ்ச்சியில கரங்களை தட்டி கற்றுக்கு வாங்கி இது வெட்டப்பட்ட கேக்கு வெற்றி கேக்கு இருக்கிறது. கிறிஸ்துமஸ் கேக் கொடுக்குற மாசம் வாங்கிட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்முடைய பிறப்பின் மகிமையின் ஆசீர்வாதத்தோடு எல்லாரும் இணைந்திருப்பதாக. ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, நம்முடைய கிறிஸ்துவின் ஸ்தோத்திரி, ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சர்வ உபகாரங்களை